பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி ரீல்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? என்னாகமம் 24 அதிகாரம் 1 வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 24 verse 1. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமே. ஏசப்பா இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகளே, என் மகனே, உன்னை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். ஆனால் ஒருவேளை நீங்கள் கேட்குறீங்களா, ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுக்குறார், ஆனால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை. இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஏசப்பா வாக்கு கொடுத்தார், அவர் வாக்கு மாறாத தேவனுங்க. ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பது தான் பெரிய. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லாத காரணம் ஏசப்பா இல்லை, உங்களுடைய பாவங்கள். இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய பாவங்கள் நிமித்தம், நீங்கள் செய்த கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர், உங்கள் வாழ்க்கையில் வேதனை, உங்கள் வாழ்க்கையில் துக்கம். இன்றைக்கு ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஏசப்பா துக்கப்படுத்தின காரியங்களை தேவ சமூகத்தை நீங்கள் அறிக்கை செய்து உங்கள் பாவங்களை நீங்கள் விட்டுவிடும் போது ஏசப்பா சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என ஏசப்பாவுடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவருடைய பிள்ளைகள் சுகமாக இருக்கணும், சேமமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பெறாதபடி உங்களுக்குள்ள என்ன பாவங்கள் இருந்தாலோ, ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத எந்த காரியங்கள் இருந்தாலோ அதை அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிடும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கதை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் யாரெல்லாம் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஏசப்பாவுடைய சமூகத்தில் நீங்கள் விட்டு விடுகிறீர்களோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல உங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறீங்களா? ஏசப்பா, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் சொன்னீரப்பா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பது, உம்முடைய பிள்ளைகள் சுகமாக இருப்பது, சேமமாக இருப்பது, சமாதானமாக இருப்பது உமக்கு பிரிய ராஜா. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலப்பா எங்கள் பாவங்கள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிமித்தம் உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடையாக இருந்தால் இந்த வேலை ஆவியானவருடைய வார்த்தை அனுப்பி ஏசப்பா என் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிப்பீராக, அக்கிரமங்களை மன்னிப்பீராக. உம்மை துக்கப்படுத்துகிற காரியம், உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம், உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஏசப்பா நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் தேவன் நீங்கள் கிருபை செய்வீராகப்பா. யாரெல்லாம் இந்த வேலை கூட ஒப்பு கொடுத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுறாங்களப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளை நீக்கி போடுவீராக. பாவத்தினால் ஆசீர்வாதத்தை பெறாதபடிக்கு எல்லா பாவங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி ஏசப்பா சுத்திகரித்து என் தேவன் நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.